நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. இங்கு உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு இயேசு சபை புனிதரை பற்றி இங்கு இருக்கிற எல்லாம் இயேசு சபை ஃபாதர்ஸ், அதனால் ஒன்றாக இணைந்திருப்பது ஏதோ எங்களுடைய நண்பர், எங்களுடைய தோழர், எங்களுடைய உடல் பிறப்பு, அவருடைய ஒரு திருவிழாவை இணைந்து கொண்டாடுவது போன்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. சவேரியாரை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஏன்னா நம்ம பங்கு சவேரியார் பங்குன்றதுனால நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் திருவிழாவில் அவரை பற்றி நிறைய கருத்துக்களை, அவரை பற்றிய நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நாட்களில் கூட தொடர்ந்து சவேரியாரை பற்றிய வார்த்தைகளையும், அவர் எதனால் மனமாற்றம் அடைந்தார் என்பது அனைத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வருடம் அருட்பணி ரகு அவர்கள் இந்த மண்ணிலே உங்களோடு இருப்பது போன்று கடந்த வருடம் நான் நாகர்கோயிலில் முட்டம் அப்படின்ற இடத்துல அங்கு இருந்தேன். அங்கு சென்ற பொழுது நான் இயேசு சபை குருவானவர் என்று சொன்ன உடனே மக்கள் சொன்னார்கள், இதுவும் இயேசு சபை புனிதர் சவேரியார் நடந்து சென்ற மண் என்று சொன்னார்கள். அதனால் அந்த மண்ணிலே இருந்து அந்த சவேரியார் பணி செய்த அந்த மக்களோடு, அவர்களோடு இணைந்து பணி செய்ததிலே மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி நானும் சில சமயங்களில் போட்டெல்லாம் மந்திரிக்க போகும் பொழுது எனக்குள்ள இதோ நம்மளுடைய மூத்த சகோதரர் சவேரியார் இங்கே தானே இருந்தார், எல்லாத்தையும் அவர் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக செய்தார் என்று சொல்லி போட்டு மந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சவேரியார் மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வரும். நம்மளும் உடனே மக்களும் சொல்லுவாங்க, சின்ன சவேரியார் வந்துட்டார் என்று சொல்லி. ஏனென்றால் இயேசு சபை ஒரு புனிதராக அவர் இருப்பதன் காரணத்தினால், அவர் செய்கின்ற அந்த பணியை செய்வதன் காரணத்தினால், எல்லாவற்றையும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக செய்கின்ற காரணத்தினால் இயேசு சபையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு இஞ்ஞாசியாரை போல, ஒரு சவேரியாரை போல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே முன்னாடி பார்க்கும் பொழுது நிறைய சிறுவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது நிறைய குட்டி குட்டி பிரான்சிஸ் சவேரியார் உட்கார்ந்துருக்காங்க. அந்த தம்பி பார்த்து சிரிக்கிறார், நானும் ஒரு பிரான்சிஸ் சவேரியார் தான் என்று சொல்லி, எனது உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படின்ற மாதிரி சவேரியாருடைய உள்ளத்திலே இருந்த தீ, அந்த நெருப்பு இன்று நாம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. அந்த ஒரு வார்த்தை தான் இது. புனித இஞ்ஞாசியார், இயேசு சபையை தொடங்கிய புனித இஞ்ஞாசியார் அவர்கள் எல்லாம் அதிமிக மகிமைக்காக என்று அந்த சபையை தொடங்கினார். அந்த சபையிலே அவரோடு தோழராக இருந்தவர் தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். அவர் அதே விருது வாக்கை, அதே விழுமியத்தை வாழ்வாக்கி எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று வாழ்ந்தவர். எவ்வளோ பெரிய பணக்காரர், நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. அவருக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு காலேஜில் டீச் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதற்கு முன்னால் இஞ்ஞாசியாரை சந்திப்பதற்கு முன்னால் அவருடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய மகிமைக்காக அப்படின்றது. என்னுடைய மகிமைக்காக நான் நல்லா இருக்கணும், நான் கொஞ்சம் பெரிய ஆளாகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் புனித சவேரியார் இடத்துல இருந்தது இஞ்ஞாசியாரை சந்திப்பது வரை. இஞ்ஞாசியார் ஒரே ஒரு கேள்விதான், எல்லாருக்கும் தெரியும் அந்த கேள்வி. என்ன கேள்வி? ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அதனால் வரும் பயன் என்ன என்ற அந்த ஒரே ஒரு கேள்வி. சாதாரண கேள்வி இல்லை, ரொம்ப ஆபத்தான கேள்வி, ரொம்ப பயங்கரமான கேள்வி, ரொம்ப கொடூரமான கேள்வி. ஏன்னா அந்த ஒரு கேள்விதான் அவருடைய வாழ்க்கையை எல்லாம் என் மகிமைக்காக
என்று இருந்ததை எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று புரட்டி போட்டது. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் அதே கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம், பல எண்ணங்கள் இருக்கலாம், பல சிந்தனைகள் இருக்கலாம். நான் யாருடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு கேள்வி, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் வரும் பயன் என்ன என்ற அந்த ஒரு கேள்வியை நம்மிடம் மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லாருமே ஒரு இஞ்ஞாசியாரை போல இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்னொரு சவேரியாரை நமது மண்ணிலே உருவாக்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்தியாவின் பாதுகாவலராக இருக்கின்ற சவேரியாரை போல இன்னொருவரை நல்வழிப்படுத்த வேண்டும். தனக்கென்று இருக்கின்ற மாய வலைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றவர்களை மீட்டு அவர்களை இறைவனுடைய வழியிலே எல்லாம் அதிமிக மகிமைக்காக என்று அவர்களை சொல்ல வைக்க வேண்டும் என்றால், இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு சகோதரிகளும் அனைவருமே ஒரு இஞ்ஞாசியாராக மாற வேண்டும். அப்போ அதே ஆபத்தான கேள்வியை கேட்பதற்கு நாமும் அழைக்கப்படுகின்றோம். ஒரு இளைஞரோ அல்லது நமது பங்கிலோ யாராவது ஒருவர் வழி தடுமாறி போய் கொண்டிருக்கின்றார் என்றால், இதே போல அவரது உள்ளத்தை குத்தும் வகையிலே நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படியாக இருக்கும் பொழுது நாம் ஒரு புனித இஞ்ஞாசியாரை போல இருக்கின்றோம். அந்த குத்தப்பட்ட உள்ளமானது மாற்றமடைந்து தனது குடும்பம் என்ற எண்ணத்திலிருந்து மாறி பிறருக்காக, கடவுளுக்காக வாழும் பொழுது அவர் ஒரு புனித சவேரியாராக மாற்றப்படுகின்றார். இந்த மண்ணிலே, இந்த மலையடிப்பட்டியிலே எல்லாருமே ஒரு சவேரியார், ஒரு இஞ்ஞாசியாராக மாறுவதற்கான அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் தட்டி பறித்து கொள்ள வேண்டும். அதனால் யாரெல்லாம் வழிதவறி செல்லுகின்றார்களோ அல்லது மனக்குழப்பத்தில் இருக்கின்றார்களோ, இந்த ஆபத்தான கேள்வி, இது போன்ற ஆபத்தான கேள்வியை நாம் கேட்கும் பொழுது நாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக அவர்களை பணி செய்ய அழைக்கலாம். ஆக ஆபத்தான கேள்விகளை கேளுங்கள். நான் இறையழைத்தல் ஊக்குனராகவும் இருக்கின்றேன். இயேசு சபைக்கு இறையழைத்தல் பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். ஃபாதர் சொன்னார், இந்த மண்ணிலே அவர் ஒருவர் தான் இயேசு சபையை சேர்ந்தவர் என்று. ஃபாதர் வேளாங்கண்ணி ஒருவர் தான் இயேசு சபையை சேர்ந்தவர். பிரதர் தாமஸ் இருக்கின்றார், ஆனால் குருவாக இருப்பவர் ஃபாதர் வேளாங்கண்ணி. அப்போ இவரும் ஒரு காலகட்டத்திலே ஒரு புனித சவேரியாரை போல இருந்திருப்பார். அதற்கப்புறம் அதே போல யாராவது ஒரு இஞ்ஞாசியார் மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டதனால அவர் இன்னைக்கு ஒரு புனித சவேரியாரை போல, ஒரு குட்டி சவேரியாராக இந்த மண்ணிலே உருவெடுத்திருக்கின்றார். அதே போல இன்னும் இந்த மண்ணிலே குட்டி குட்டி சவேரியார் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய பெற்றோர்கள், இவர்களுடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் இதே போல ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, நீ எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய பாதையை நீ நல்வழிப்படுத்து. நீ இறைவனுக்காக பணி செய், கடவுளுக்காக பணி செய், இறைவனின் அதிமிக மகிமைக்காக பணி செய் என்று நாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்விலே நிச்சயமாக பிற்காலத்திலே யோசித்து பார்க்கும் பொழுது அந்த சிறுவர்களோ சிறுமிகளோ, இதோ நம்முடைய வாழ்விலே இந்த கேள்வியை கேட்ட அவர்தான் புனித இஞ்ஞாசியா என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, சவேரியார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தனக்கு இருந்த ஆசைகள் அனைத்தையும் துறந்து விட்டு அவர் வந்தார். அந்த ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்ற அந்த கனவிலிருந்து மறுபடியும் நான் கடவுளுக்காக பணி செய்கிறேன் என்று சொல்லி இஞ்ஞாசியாரோடு சேர்ந்தது கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக. இந்த இந்திய மண்ணுக்கு சவேரியார் வர வேண்டியதே கிடையாது, வேற ஒரு 2 பேர் வர வேண்டியது, இயேசு சபை ஃபாதர்ஸ். ஆனால் இதுவும் இறைவனின் செயலே. இஞ்ஞாசியார் கேட்ட உடனே அவருடைய சொந்த நாட்டை, சொந்த வீட்டை விட்டுவிட்டு, சொந்த தேசத்தை விட்டுவிட்டு, இறைவனின் அதிமிக மகிமைக்காக நான் இந்திய மண்ணிற்கு செல்லுகின்றேன், இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக இந்த மண்ணை விட்டு இன்னொரு மண்ணுக்கு சென்று அங்கு பல ஆன்மாக்களை ஈடேற்றம் அடைய செய்வேன், அங்கு பல ஆன்மாக்களை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி 10,000-30,000 பேருக்கு மேல திருமுழுக்கு கொடுத்து நல்வழிப்படுத்தி கிறிஸ்தவர்களாக மாற்றியது மட்டுமல்ல, அவர்களை இறைவனுடைய பாதையிலே வழிநடத்தி சென்றிருக்கின்றார்.
அதுவும் இறைவனின் மகிமைக்காக. ஒருவேளை நான் என்னோடது அப்படின்னு நானே என்னுடைய மகிமைக்காக நினைச்சிருந்தேன்னா இந்த படியை சவேரியார் என்ன பண்ணியிருந்திருப்பார்? அவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே இருந்திருந்திருப்பார். நான் ஏன் போகணும்? தெரியாத ஊருக்கு, தெரியாத மொழி பேசக்கூடிய இடத்துக்கு நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருப்பார். ஆனால் அதுவும் இறைவனின் மகிமைக்காக. அதில் சவேரியார் வாழ்ந்தது இந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தோம் என்றால், மகிமை என்ன? மகிமைக்காக என்ன மகிமை? யார் அந்த மகிமை என்று நம்ம கேட்கும் பொழுது, இந்த மகிமை அப்படின்றது கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு, உண்டாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் இறைவனின் மகிமைக்காக செய்வோம் என்று சொல்லி பவுலடியாரும் சொல்லுகின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசித்தோம். அப்போ அந்த மகிமைக்காக, அந்த ஒரு மாட்சிக்காக தான் அனைவருமே உழைக்க வேண்டும். அந்த பவுலடியார் சொன்ன அந்த மகிமையை தான் புனித சவேரியார், அவரை 2வது பவுல் என்று சொல்லுவார்கள். ஏன்னா கிறிஸ்தவம் பரவுவதற்கு, இந்த உலகத்திலே பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பவுலடியார். அதே போல பல நாடுகள், பல இடங்கள் எல்லாம் சுற்றி இந்த இந்திய மண்ணிலும் கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் புனித சவேரியார், 2வது பவுல் என்று அழைக்கப்படுவது. ஆக இந்த மகிமை அப்படின்ற போது நான் நல்லா இருக்கணும், எனது குடும்பத்திற்காக நான் செய்கின்றேன் என்பது மட்டுமல்ல மகிமை. என்னுடைய பெருமைக்காக, ஒருவேளை நான் நல்லா என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது மகிமை அல்ல. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சொல், செயல் எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட கொடுத்து நீங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எனக்கு செய்யுங்க. நான் எனக்கு விருப்பமானதை செய்வது மகிமை அல்ல, மாறாக இறைவன் அவருக்கு விருப்பமானதை என்னிடம் செய்வதுதான் இறைவனுக்கு மகிமை. அந்த மகிமைக்காக நாம் நம்மையை கையளிக்க, ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. அவர் சொல்லல பாதி இறைவனின் மகிமைக்காக, அல்லது கால்வாசி மட்டும் இறைவனின் மகிமைக்காக, ஒரு முக்கால்வாசி எங்க குடும்பத்துடைய மகிமைக்காக, அல்லது ஒரு கால்வாசி என்னுடைய மகிமைக்காக அப்படின்னு பிரிச்சு வைக்கல. இஞ்ஞாசியாரும் சரி, சவேரியாரும் சரி, அந்த எல்லாம் என்ற வார்த்தையை நாம் உள்வாங்கி எல்லாவற்றையும் இறைவனுடைய மகிமைக்காக நாம் செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் என்னத்தை செய்ய முடியும்? எல்லாத்தையும் இறைவனுடைய மகிமைக்காக. நான் என்னுடைய குடும்பத்திலே ஒன்றாக சந்தோஷமாக ஒரு திருக்குடும்பத்தை போல வாழும் பொழுது எல்லாவற்றையும் நான் இறைவனுடைய மகிமைக்காக செய்கின்றேன். கணவன் மனைவியிடையே பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை மேலும் பெரிதுபடுத்தாமல் அதை பேசி தீர்த்து கொண்டு இறைவனுடைய கையிலே ஒப்புவிக்கும் பொழுது நான் அதை இறைவனுடைய மகிமைக்காக செய்கின்றேன். அதுபோல கஷ்டத்திலே இருக்கின்றவர், துன்பத்திலே இருக்கின்றவருக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நான் உதவும் பொழுது அதை நான் இறைவனின் மகிமைக்காக செய்கின்றேன். நான் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, என்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்துக்கும் போது என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, அல்லது நான் வயதாகி இருக்கிறேன் என்னை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லையே என்று நினைக்கும் பொழுது, அந்த போன்ற மனிதர்களிடம் நாம் சென்று அவர்களுடைய துன்பங்களுக்கு செவிமடுக்கும் பொழுது அங்க இறைவனுடைய மகிமைக்காக நான் செய்கின்றேன். அதே போல இந்த நான் சொன்னது போல முட்டத்திலே நான் இருந்த பொழுது அங்கு சரி, சவேரியார் தான், இஞ்ஞாசியார் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று வாழ்ந்தவர், சவேரியார் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக வாழ்ந்தவர், நாமும் வாழலாம் என்ற ஒரு உதாரணத்தை எனக்கு அங்கு ஒரு சிறுமி விட்டு சென்றார். ஒரு சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளைகளும் சரி இறைவனின் அதிமிக மகிமைக்காக வாழலாம் என்பதற்கு உதாரணமாக ஒரு 9 வயது சிறுமி. அந்த பாப்பாவுக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் அந்த ஊருக்கு சென்ற பொழுது தொடக்கத்திலே வீடு மந்திரிக்க போனேன். அப்போ அந்த பாப்பா பிளஸ்ஸிங் வாங்கினுச்சு. வந்தோடனே என்ன பாப்பா படிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு 9 வயசு ஆகுது, நான் ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் இருக்கிறேன், இப்போ ஸ்கூலுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. ஏன் என்று அந்த பெற்றோர்கள் சொன்னபோது, அந்த பாப்பாவுக்கு கேன்சர் நோய், அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமி கொஞ்ச நாள் அந்த குழந்தையை பார்க்கவே இல்லை, கோயிலுக்கெல்லாம் வர்றதில்லை, ஸ்கூலுக்கு அந்த குழந்தை போகிறதில்லை. ஒரு 2-3 மாதங்கள் கழித்து
என்னை ஒரு நபரை பங்கு தந்தையை அழைக்க வந்தார். சாமி, ஒரு நோயில் பூசுதல் கொடுக்கணும் என்று சொல்லி. நோயில் பூசுதலா? ஃபாதர், பெரிய ஃபாதர் இல்லையே என்று சொன்ன உடனே ரொம்ப அவசரம், நீங்கள் வாங்க என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். அப்பொழுது அங்கே போனேன். போன உடனே அந்த படுக்கையிலே இருந்தது அந்த சிறுமி. அப்படியே அந்த பொண்ணுடைய கண்ணு, இந்த ஒரு வலது கண்ணு அப்படியே வெளியே பிதுங்கி வந்து ரத்தம் சொட்ட சொட்ட கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அந்த சிறுமியுடைய கண்ணிலே ரத்தம் வழிந்தது. அங்கு இருந்த பெற்றோர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த உடனே நானும் என்னால் அடக்கிக் கொள்ள முடியாமல் நானும் அழுதேன். அப்படி இருந்த ஒரு சின்ன பொண்ணு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அந்த பெண், அந்த சின்ன பாப்பா சொன்னிச்சான், அவ்வளோ துன்பத்திலும் கூட நாம் பல நேரங்களில் கடவுளுக்கு இன்பத்தின் போது எல்லாவற்றையும் இறைவனுடைய மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். அது எல்லாராலையும் முடியும். ஆனால் அந்த பாப்பா அவங்க அம்மா அப்பா ரொம்ப நொந்து போய் கடவுளை வெறுத்து இனிமேல் நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும் என்று சொன்ன பொழுது, அம்மா, கடவுளை வந்து திட்டாத, நீ எதுக்கு கடவுளை திட்டுற, கடவுள் எல்லாமே நல்லதுக்கு தான் செய்வார் என்று சொல்லி அந்த சிறுமியானவள் அம்மா அப்பாவை கோயிலுக்கு போக சொன்னான். கடவுளை நீ திட்டாதே என்று சொல்லி அந்த சிறுமி சொன்னாள். அவளுடைய அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அந்த பெற்றோர், பல நாட்களாக கோயிலுக்கு செல்லாத அந்த பெற்றோர் கோயிலுக்கு வந்தார்கள். அவள் அந்த துன்பத்திலும் எல்லாவற்றையும் இறைவனுடைய மகிமைக்காக என்று சவேரியார் எத்தனை ஆன்மாக்களை கடவுளுடைய பாதத்திலே சேர்த்தார்களோ, அதுபோல அந்த சிறுமியானவள் அவங்க அப்பா அம்மாவுடைய ஆன்மா கடவுளை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஆயத்தப்படுத்தியதாக, தான் இறப்பில் படுத்த படுக்கையிலே செத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்த பொழுதும் அந்த ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க எல்லாருமே அது போல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க எல்லாமே அழுதாங்க, வலி வேதனை தாங்க முடியாமல். ஆனால் இந்த பெண் ஏதோ ஒரு ஜெபத்தை சொல்லி சொல்லி அதை அப்படியே சிரிச்ச முகத்தோடையே அந்த பொண்ணு இருந்திருக்கு. உடனே அந்த இருந்த இஸ்லாமிய சகோதரி ஒரு பெண் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தாங்க. இந்து சகோதரர்கள் இருந்தாங்க. எப்படிமா, எப்படி இந்த 9 வயசுல, இந்த சின்ன வயசுல எப்படி உன்னால இருக்க முடியுது, இந்த வேதனை எப்படி தாங்க முடியுது என்று. அதற்கு அந்த பெண், எல்லாம் கடவுள் எனக்கு இருக்கின்றார், கடவுள் என்னை வழி நடத்துகின்றார் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை, அந்த சிறுமி சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை சொன்னார். அதை கேட்டு அவர்களும் தங்களுடைய வாழ்வில் அதை பின்பற்றினார்கள். இதுதான் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. அன்பார்ந்தவர்களே, இது ஏதோ புனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும், புனிதர்களால் மட்டும்தான் முடியும் என்பது அல்ல. நாம் நம்முடைய பார்வையை மாற்றும் பொழுது எது உண்மையாகவே இறைவனின் அதிமிக மகிமைக்காக, இறைவனிடம் ஆன்மாக்களை சேர்ப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது. அந்த பொண்ணு கூட இருந்தவங்களோட இந்த பொண்ணுடைய சிரிப்பின் மூலமாக, இந்த பொண்ணுடைய ஜெபத்தின் மூலமாக கூட இருப்பவர்களுடைய வலியை தீர்த்து அவர்களுடைய முகத்திலும் ஒரு புன்னகையை கொண்டு வந்தாலே அதுதான் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திப்போம், இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்னால் என்ன செய்ய முடியும் என்று. புனித இஞ்ஞாசியாரால் முடியும் என்றால், புனித சவேரியாரால் முடியும் என்றால், ஏன் உன்னால் முடியாது என்ற அது ஒரு கேள்வியை நாமும் கேட்போம். ஆபத்தான கேள்வியை கேட்போம். அந்த ஆபத்தான கேள்வியை கேட்கும் பொழுது படபடப்பு ஏற்படுகின்றது. நிச்சயமாக சவேரியாருக்கு ஒரு படபடப்பு ஏற்பட்டு இருக்கும். என்னடா இந்த மனுஷன் எங்கே போனாலும் விட மாட்டுறாரு, சுற்றி சுற்றி வந்து ரவுண்டு கட்டி நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு படபடப்பு ஏற்பட்டு இருக்கும். இன்னைக்கு நாங்களும் இறை அழைத்தலுக்காக ஒரு சில கிராமங்களுக்கு அப்படியே போகும் பொழுது, தம்பி யாருக்காவது ஃபாதர் ஆகணும்னு ஆசை இருக்கா என்று கேட்டப்போ ஒரு படபடப்பு. சின்ன பசங்களோட மட்டுமில்லை, அந்த 10ஆம் வகுப்பு 11வது 12வது படிப்பவர்களுடைய உள்ளத்திலே ஒரு படபடப்பு. அந்த படபடப்பு நல்லது. படபடப்பு, அந்த ஒரு தயக்கம், அந்த ஒரு கலக்கம் அனைத்துமே நல்லது. அந்த தயக்கத்திலிருந்து தான் ஒரு சவேரியார் இறைவனின் மகிமைக்காக செயல்பட்டது போல நம்முடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு நல்லது செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அனைவருடைய உள்ளத்திலுமே ஒரு படபடப்பு ஏற்படலாம், ஒரு தயக்கம் ஏற்படலாம்.
அந்த தயக்கமானது நீ இந்த நல்ல காரியத்தை செய், இந்த வழியிலே நீ செல் என்று சொல்லுவதற்கான இறைவனுடைய குரலாக இருக்கலாம். அந்த குரலுக்கு நாம் அனைவருமே செவிமடுக்க வேண்டும். அதுபோல அந்த பசங்களுடைய உள்ளத்திலே இன்றைய விதைக்கப்பட்ட அந்த ஒரு பயம், அந்த ஒரு படபடப்பு, ஒருவேளை போய் பார்க்கலாமோ, ஒருவேளை ஃபாதராக ஆகி போய் பார்க்கலாமோ, இல்லை ஒரு கேம்ப் அட்டன் பண்ணனா அந்த ஒரு வாரத்தில் ஏதாவது உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுமோ, அந்த குழப்பம் நல்லது. அந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களை இறை வழியிலே நாம் ஒருங்கிணைக்கலாம். இன்று எல்லா சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஒரு படபடப்பு ஏற்பட வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகி நீங்கள், மறைக்கல்வி ஆசிரியர்களாகி நீங்கள் அந்த ஒரு கேள்வியை உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கேளுங்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கும் சொல்றார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி. இங்க கேட்டனா எத்தனை பேர் சிஸ்டர் ஆவீங்க? சிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. பசங்களுக்கு ஃபாதர் ஆகணும்னு ஆசை இருக்கா? கைத்தொகு ஃபாதர் ஆகணும் அப்படின்னு. நானும் ஒரு சவேரியார் மாதிரி, தம்பி ஆரஞ்சு சட்டை, தம்பிக்கு ஆசை இருக்கிறது, பாதி கை வந்துருச்சு, அது ஒரு குழப்பத்தில் இருக்க. இந்த குழப்பம் நல்லது. அதுபோல் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 11, 12 என் காலேஜ் படித்தவங்க கூட அவருடைய உள்ளத்திலே அந்த படபடப்பு இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுடைய பணிக்கு வாருங்கள். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று மக்கள் பணியை செய்யுங்கள். இறைவனுடைய பணியை தொடர்ந்து செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அந்த தூய சவேரியாருடைய உள்ளத்திலே பற்றி எரிந்த அந்த நெருப்பு இன்று எனது உள்ளத்திலும் பற்றி எரிய வேண்டும் என்று கேட்போம். அந்த சிறுமி எவ்வாறு எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று வாழ்ந்தாரோ, அதுபோல அந்த சிறுமி சொன்னது போல தனது பெற்றோரை நல்வழிப்படுத்தினார், அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களை நல்வழிப்படுத்தினார். இறுதியிலே அந்த பெண் அந்த பெற்றோரிடம் சொன்னது, என்னை கூட்டிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு தாடி வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு என்று சொல்லி அந்த பெண் சொன்னாள். அந்த நேரத்தில் தான் நானும் இறைவனுடைய தூதனாக இறைவனுடைய பணியிலே இருக்கும்போது சென்றேன். அந்த சிறுமியினுடைய கரங்களை பிடித்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய கரங்களிலே அந்த சிறுமியினுடைய உயிர் பிரிந்தது. உயிர் பிரிந்த உடனே அது கூட இருந்தவங்க எல்லாருமே கதறி எழுதார்கள். அந்த தாய் சொன்னார், இறைவன் அவருடைய தூதரை அனுப்பி எனது சிறுமியை, எனது மகளை எடுத்து கொண்டு விட்டார் என்று சொல்லி, இறைவனுடைய கையிலே அவளை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, இறைவனை திட்டிக் கொண்டிருந்த அந்த தாயினுடைய வாழ்விலே அந்த இறுதியாக அந்த மாற்றத்தை விதைத்தாளே அந்த சிறுமி. அவள் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று வாழ்ந்தவர். ஆமென்.